Hi friends, welcome back to Shoba Handcrafts. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பிளாஸ்டிக் வயர்ல keychain பண்றது பார்க்க போறோம் டபுள் கலர்ல. சோ வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் பிங்க் கலர் வயர் எடுத்துக்கறேன். மொத்தம் பாத்தீங்கன்னா 6 அடி எடுக்கணும். நம்ம 1 அடி ஸ்கேல்ல இப்போ வந்து அளந்து கட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 இப்போ நம்ம வயர் கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ நீங்க எடுத்து பண்ணுங்க. இப்போ இந்த வயரை வந்து நம்ம விரலோட அளவு வச்சு சுத்திக்கணும். சாஃப்ட்டா இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா உள்பக்கம் போயிரணும். ரஃப்பா இருக்குது வெளிய வரணும். சோ உல்டாவா நம்ம வயர் எடுத்து இப்போ சுத்த போறோம். இப்போ நம்ம விரலோட அளவு பிடிச்சிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் 2 சுத்து சுத்திட்டு அதுக்கு அப்புறமா நம்ம அந்த சுத்தின வயர் மேலே வந்து ஃபுல்லா சுத்திட்டு வந்துடலாம். இப்போ நம்ம ஒரு 6 அடி வயர் எடுத்தோம்னா அதுல 3 அடி வந்து நம்ம வயர் சுத்திக்கிட்டு அதுக்கு அப்புறம் மொட்டு போட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாம தேவையான அளவு பாத்தீங்கன்னா வயர் சுத்தி எடுத்துக்கிட்டோம். இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அகலமா வேணும்னு சுத்திக்கலாம். இல்ல இன்னும் அகலமா வேணும்னா நீங்க எக்ஸ்ட்ரா 7 அடி 8 அடி கூட கட் பண்ணி சுத்திக்கலாம். இப்போ நாம இந்த வயரை வந்து அப்படியே வந்து திருப்பி எடுத்துக்கங்க. சாஃப்ட்டா இருக்கிற பகுதி பாத்தீங்கன்னா வெளிய வரணும். நம்ம அந்த ஹோல்ஸ்குள்ள விட்டுட்டு லூப் மாதிரி எடுத்து லூப்குள்ள வயர் விட்டு வெளியே இழுத்து டைட்டா பிடிச்சுக்கங்க. நம்ம இந்த keychain பின்னி முடிக்கிற வரைக்கும் நம்ம அந்த கையில லெஃப்ட் ஹேண்ட்ல நல்லா டைட்டா பிடிச்சுக்கணும். அப்பதான் வந்து திரும்ப நல்லா டைட்டா உங்களுக்கு அந்த முடிச்சதும் விழாம வரும். இப்போ இந்த வயரை அப்படியே மேலே கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்து டைட்டா பிடிச்சிக்கிட்டு திரும்ப அந்த ஹோல்ஸ் வழியா இந்த வயரை உள்ள விட்டுட்டு திரும்ப அதே போல ஒரு லூப் எடுத்து அந்த லூப்க்குள்ள நம்ம வயரை விட்டு இழுக்கணும். இதே போல நம்ம இந்த ரவுண்ட் ஃபுல்லாவே இந்த முட்டு வர மாதிரி நம்ம பின்னிட்டே வரும்போது நீங்க நல்லா டைட்டா அந்த ரவுண்ட வந்து பிடிச்சுக்கங்க. அப்பதான் வந்து நமக்கு அந்த லூப் அவிழாம இருக்கும். சோ நம்ம ஃபுல்லா முடிச்சிட்டு keychain மாட்டுறத காமிக்கிறேன்.
இப்போ நம்ம வந்து மொட்டு ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோம். இனி வந்து இந்த ஒயரை பின்பக்கமாக திருப்பி நம்ம அந்த இருக்கிற கேப்பில் ஃபுல்லாக இந்த ஒயர் சொருகி விட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு கலரில் வந்து இந்த ஃப்ளவர் போட்டுட்டோம். இனி நாம் செகண்ட் கலர் ஒயர் சேர்க்க போகிறோம். நான் வந்து எல்லோ கலர் ஒயர் எடுத்துக்கிறேன். இந்த ஒயர் பார்த்திங்கன்னா பின்பக்கமாக போகிற ஒயரில் நல்லா டைட்டாக சொருகி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம நாட் போடும்போது அவிழ்ந்து வராமல் இருக்கும். இப்போ நம்ம ஒரு முடிச்சு மேலே இப்போ நாட் போட போகிறோம். ஃபஸ்ட்டு எப்பவும் போல் லூப் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த ஹோல்ஸ்குள்ளே விட்டுட்டு அந்த லூப்குள்ளே விட்டு நீங்கள் வெளியே இழுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு முட்டு வரும். அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் போடுற மாதிரி தான் திரும்பவும் இந்த எல்லோ கலர் ஒயர் வந்து ஃப்ரண்ட்டில் மேலே கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு திரும்ப அந்த ஹோல்ஸ்குள்ளே விட்டிங்கன்னா அதை இதுவே போல் விட்டுட்டிங்கன்னா திரும்ப நமக்கு வந்து ஒரு மொட்டு கிடச்சிரும். இதே போல் இந்த பூவில் வந்து பாதி மொட்டுக்கு மேலே இந்த மொட்டு போட போகிறோம். ஸோ ஃபுல்லாக வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.